அடுக்ககத்தில் நாய் வளர்ப்பதற்கு தடை விதித்துள்ள ஸ்லாங்கூர் அரசாங்கம் மற்றும் பெட்டாலிங் ஜயா மாநகர் மன்றமான MBPJ-வுக்கு எதிராக ஒலிம்பிக் உட்பட பல்வேறு அனைத்துலக போட்டிகளில் மலேசியாவை பிரதிநிதித்து கலந்து கொண்ட முன்னாள் ஓட்டப்பந்தய வீராங்கனை நோராசிலா காலிட் வழக்கு மனுவை தாக்கல் செய்துள்ளார். பெட்டாலிங் ஜயா மாநகர் மன்றத்தின் நாய் உரிமம் மற்றும் நாய்க்குண்டு தொடர்பான 2007ஆம் ஆண்டின் துணை சட்டம், 1976ஆம் ஆண்டின் ஊராட்சி மன்றங்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு நிர்வாக சட்டம் உட்பட கூட்டரசு சட்டத்திற்கு முரணாக இருப்பதாக நோராசிலா தனது வழக்கு மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். பெட்டாலிங் மாநகர் மன்றத்தின் துணை சட்டத்தின் பிரிவு 8 உட்பிரிவு 2 MBPJ மாநகர் மன்ற பகுதியிலுள்ள அடுக்ககங்களில் குடியிருப்பு வாசிகள் நாய் வளர்ப்பதை தடை விதிக்கிறது. ஒட்டுமொத்தமான இந்த தடையை அமல்படுத்தும் அதிகாரம் MBPJ-வுக்கு இல்லை என பெட்டாலிங் ஜயாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து வரும் நோராசிலா தெரிவித்தார். நாய்கள் அல்லது பிற செல்லப்பிராணிகள் அண்டை வீட்டாரை தொந்தரவு செய்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லாததால் செல்லப்பிராணி உரிமையாளர்கள் தங்கள் சொத்துக்களை முழுமையாக பயன்படுத்தி அனுபவிக்கும் உரிமையை இந்த தடை மீறுகிறது என அவர் தெரிவித்தார். இந்த துணை சட்டம் செல்லாது மற்றும் செயல்படுத்த முடியாது என்று நீதிமன்றம் அறிவிக்க வேண்டுமென 2012ஆம் ஆண்டு லண்டன் ஒலிம்பிக்கில் பெண்களுக்கான 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் மலேசியாவை பிரதிநிதித்து கலந்து கொண்ட நோராசிலா கோரியுள்ளார். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.